ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன செய்றீங்க? சாப்பிட்டாச்சா? எல்லாருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு எங்கிட்ட காலம்பு சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜான கடையில் நல்ல மரவள்ளி கிழங்கு வந்துருந்துச்சா, 2 மரவள்ளி கிழங்கு வாங்கி கொண்டு வந்து வச்சிருந்தேன். கடை அதை எடுத்து தோல் எல்லாத்தையும் முறிச்சிட்டு நல்லா வடிவாக கழுவி எடுத்தாச்சு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 4 பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்க்கலாம். இதோட கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி அவியறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். அப்படியே மரவள்ளி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும், அப்போ தான் நல்லா அவியும். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்க்குறேன். சில பேர் சேர்க்க மாட்டீங்கன்னா, நானும் கூடுதலாக சேர்க்குறேன். இருந்துட்டு சேர்க்க மாட்டேன். ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி இன்றைய கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி அடுப்பில் வச்சா அது பாட்டுக்கு இருந்து அவிஞ்சு கொண்டிருக்கும். இது அவியறதுக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சம்பல் இடிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து பொரிச்சு எடுத்தாச்சு, நீல வாக்கில் வெட்டி. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெள்ளை பூடிச்சு, அதையும் முழுசாக அப்படியே பொரிச்சு எடுத்துட்டேன். செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் அதை 2 வெட்டி போட்டு தான் நான் இதை பொரிச்சு எடுக்கிறேன். செத்தல் மிளகாயும் பொரிச்சு எடுத்துட்டு, செத்தல் மிளகாய் பொரிக்கும் போது அடுப்பை நிப்பாட்டினாலே அது டக்குன்னு பொரிஞ்சு வந்துடும், இல்லாட்டி எரிஞ்சிடும். எரியாமல் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு பிறகு இடிக்க போகிறேன் சம்பல். இதில் பார்த்தீங்கன்னா முதல் பொரிச்ச செத்தல் மிளகாயை சேர்த்துருக்கேன். இதோட கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா இடிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி இடிச்சு எடுத்தோன்னே இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, இதோட கருவேப்பிலையே நான் பொரிக்க இல்லாத அப்படியே தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அதில் வாசம் எல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி இடிச்சு எடுக்கணும். அதுக்கு பிறகு நான் தேங்காய் பூ திரி வச்சிருக்கேன்னா, கரல் இல்லாமல் நடு தேங்காவாக திரி வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கணக்காக நாங்கள் இடிச்சு எடுக்க வேண்டியதான். எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு கணக்காக இடிச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக பழப்புளியும் போட்டு இடிச்சு எடுத்தால் சூப்பரான இடிச்ச சம்பல் ரெடி. பழப்புளி விட்டுட்டு டக்குன்னு நொங்குன்னு இடிச்சோம்னா மூஞ்சி கிஞ்சியெல்லாம் பறந்துடும். அதால் மெதுவாக இடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேசிக்காய் புளி கூட விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிச்ச சம்பல் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு எடுத்தாச்சு. இப்போ மரவள்ளி கிழங்கையும் சம்பளையும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.